மீண்டும் அதிமுகவிலே இணைந்த உண்மையான தொண்டர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைகள் மிக தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த வேளையிலே நேற்றைய தினம் நிகழ்ந்த மிகப்பெரிய அரசியல் நிகழ்வு உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதாவது அதிமுகவிலே இடைக்கால முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் திமுகவிலே ஐக்கியமாகியிருக்கிறார். திமுக ஸ்டாலினை கட்டி பிடித்தது மட்டுமல்லாமல் திமுக ஸ்டாலினுடைய கால்களிலே தன்னுடைய மகனையும் விழ வைத்தார் அப்படிங்கிற செய்திகள்லாம் நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீங்க. அதே போல ஓபிஎஸ் பின்புலத்திலே ஒரு காலத்திலே ஆதரவுகள் என்பது அதிகமாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு நபராக அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு வைத்திலிங்கம் உட்பட அனைவரையும் திமுகவிற்கு அனுப்பிவிட்டு இறுதியாக அவரும் திமுகவிலே ஐக்கியமாயிருந்தார். அப்படி இறுதி நேரத்திலே ஓபிஎஸ் உடன் இருந்த ஒரே ஒரு நபர் யார் அப்படின்னா வெல்லமண்டி நடராஜன் அவர்கள். அந்த வெல்லமண்டி நடராஜனை பொறுத்த வரைக்கும் அவரும் திமுகவில் தான் இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் உலா வந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர் அதற்கு மாறாக என் உடம்பிலே ஓடுவது அதிமுகவுடைய ரத்தம், நான் அதிமுகவில் தான் இருப்பேன் என சொல்லி நடிகர் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே சந்தித்து அதிமுகவிலே தன்னை மீண்டும் கள்ளக்கடிப்பு உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் தினம் திமுக ஐக்கியமாக இருக்கக்கூடிய வேளையிலே நீங்களும் வந்து திமுகவிலே இணைந்து விடுங்கள், நான் திமுகவிலே இணைய போகிறேன், நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் நான் வாங்கி தருகிறேன் என ஓபிஎஸ் நமது வெல்லமண்டி நடராஜனிடம் பேசியிருக்கிறார். ஆனால் அதற்கெல்லாம் ஒத்து வராத நமது நடராஜன் அவர்கள் நேரடியாக அதிமுகவிலே இணைந்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் உடைய ஆதரவாளராக இருந்த வெல்லமண்டி நடராஜன் மீண்டும் அதிமுகவிலே இணைந்திருக்கிறார். ஓபிஎஸ் திமுக இணைந்த நிலையிலே இவருக்கு அங்கு சேர உள்ளதாக காலையிலிருந்து செய்திகள் என்பது வெளியாகி கொண்டது. ஆனால் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட தனக்கு திமுகவுக்கு செல்ல மனம் இடம் தரவில்லை என கூறி எடப்பாடி பழனிசாமியிலே அதிமுகவில் இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் அவரிடம் நீங்கள் திமுகவில் இணைந்து விடுங்கள், உங்களுக்கு உரிய முக்கியமான பொறுப்புகளை நான் வாங்கி தருகிறேன், அதற்கு நான் கேரண்டி என ஓபிஎஸும் வெல்லமண்டி நடராஜனிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஆனால் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட நான் திமுகவில் இணைவதா, என்னுடைய மனம் என்பது அதற்கு ஒத்து வரவில்லை என நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்று எடப்பாடி பழனிசாமியிலே அதிமுகவிலே மீண்டும் தன்னை கள்ளக்கடிப்பு உறுப்பினராக, தாய் கழகத்திலே மீண்டும் தன்னை கள்ளக்கடிப்பு உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் தற்சமயம் அதிமுகவின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் எந்த பக்கம் இருந்தாலும் அதிமுகவிற்கு பாதிப்புகள் என்பது கிடையாது. ஓபிஎஸ் திமுகவில் இணைந்திருப்பது அதிமுகவிற்கு தான் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் ஓபிஎஸ் மூலமாக தொடுக்கப்பட்ட அனைத்து வழக்குகளும் இதோ நேற்றோடு ரத்தாகிவிட்டது அப்படின்னு சொல்லியாகணும். பொதுச் செயலாளர் வழக்கு, இரட்டை இலை சின்னத்தை முடக்கக்கூடிய வழக்கு என அனைத்துமே நேற்றைய தினத்தோடு முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே திமுகவா அதிமுக அப்படிங்கிற போட்டி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.